வணக்கம் முதலாளி. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அப்படியே கேட்டோன்னே உங்களுக்கு அப்படியே முதல் மரியாதை திரைப்படம் ஞாபகத்தில் வந்துருமே. முதல் மரியாதை திரைப்படத்தில் அந்த கதாபாத்திரத்தில் நடித்தவர் ஏகே வீராசாமி. அருமையான நடிகர். நிறையா நாடகங்கள் அந்த காலத்தில் புகழ்பெற்ற நாடக நிறுவனங்களில் தயாரிக்கப்பட்ட நாடகங்களில் நடித்தவர். இன்னும் சொல்லப்போனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாய்ஸ் கம்பெனி இப்படிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் அதே காலகட்டத்திலேயே சிவாஜி நடித்த நாடக நிறுவனங்கள் இருக்குல்ல, அதுலேயே கூட அந்த கம்பெனிகள் எல்லாம் நடித்தவர் வீராசாமி. வீராசாமியை சிவாஜி கண்மணி அப்படின்னு சொல்லி செல்லமாக கூப்பிடுவார். சிவாஜிக்கு கிட்டத்தட்ட ஒரு நண்பர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நாடகங்களில் நடிக்கிற காலத்தில். அது ஒரு காலப்போக்கில் சிவாஜி மிகப்பெரிய நடிகராக தமிழ் படகுடிகள் அப்படிங்கும்போது பல ஏகே வீராசாமியும் படங்களில் நிறையா நடிச்சுக்கிட்டு இருந்தார். சிவாஜி நடித்த படங்கள்லையும் கூட நடிச்சிருக்காரு. ஏகே வீராசாமி எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு எப்படி நல்ல பழக்கம் அப்படின்னா, கோமல் சுவாமிநாதனுடைய நாடக குழு அப்படின்னு இருக்குல்ல, கோமல் சுவாமிநாதனுடைய நாடக குழுவில் இருந்தவர் ஏகே வீராசாமி. கோமல் சுவாமிநாதன் எனக்கு நன்கு பழக்கமானவர். நான் மதிப்புடனும் மரியாதையுடனும் பார்க்கக்கூடியவர். அவர் என் மேலே அளவற்ற அன்பு பாசம் வச்சுருந்தார் என்னுடைய இலக்கிய செயல்களுக்காக. அப்படி வரும்போது கோமல் சுவாமிநாதன் தான் தயாரித்து இயக்கக்கூடிய நாடகங்கள் இருக்கும்போது அதை பார்க்குறதுக்காக என்னை கூப்பிடுவார். அப்போ நான் குங்குமம் குரூப்பில் பத்திரிகையில் குங்குமம் வண்ணத்திரை குங்குமம் செங்கல் எல்லாம் எழுதிக்கிட்டு இருந்தேன். பட உலகில் பிஆர்ஓ பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் என்னுடைய முதல் படம் சாதிக்கு ஒரு நீதி அப்படின்னு ஒரு படம், விஜயகாந்த் நடித்த படம். அது கதை வசனமே கோமல் சுவாமிநாதன் தான். அப்படி வரும்போது அந்த நாடகங்கள்லாம் பார்க்குற கூப்பிடாது. நாடகங்கள்லாம் போய் பார்க்கும்போது ஏகே வீராசாமி அங்கே பார்ப்பேன். ஏகே வீராசாமி கோமல் சுவாமிநாதனோட நாடகங்கள்லாம் நடிச்சிட்டு இருப்பார். அதனால் எனக்கு நல்ல பழக்கம். நான் அண்ணன்னு கூப்பிடுவேன். அவர் என்ன சுரா சார் அப்படின்னு கூப்பிடுவார். என்ன அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவர் மேலே அளவற்ற அன்பு, மரியாதை, பாசம், மதிப்பு, மரியாதை எல்லாமே அப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதுக்காக ஏகே வீராசாமி மேட்ரு இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, ஏகே வீராசாமி என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அது. அந்த விஷயத்தை நான் என்னன்றத சொல்கிறேன். ஏகே வீராசாமி என்கிட்ட சொன்னார். நான் ஒரு நாள் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அப்போ சிவாஜி சார் கூட எல்லாம் நீங்கள் நாடகங்கள் அந்த காலத்தில் நடிச்சிருக்கீங்களா அப்படிங்கும்போது, அவர் நாடகங்களில் நிறையா நடிச்சிருக்கேன். சின்ன பசங்களாக இருக்கும்போது நாங்கள் 2 பேருமே நிறையா அவர் நாடக குழுவில் நடிச்சுட்டு இருப்பார். அதே நாடக குழுவிலே நானும் இருந்து நிறையா நடிப்போம். கிட்டத்தட்ட நண்பர்கள் தான் நாங்கள் அப்படின்ற பேட்டர்னில் ஒன்று சொன்னார். அதுக்கு பிறகு காலங்கள் ஓடி போச்சு. சிவாஜி சார் எவ்வளோ உயர்ந்து போயிட்டார். ஏகே வீராசாமி படங்களில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்களில் துணை கதாபாத்திரங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாக நடிச்சுக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் சிவாஜி நடிக்கக்கூடிய ஒரு படப்பிடிப்பு அப்படிங்களா, அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஏகே வீராசாமி போயிருக்காரு. சிவாஜியை பார்க்குறதுக்காக கிடையாது. அங்கே போகும்போது அங்கே சீனிவாசன் ஏஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏஆர்எஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏஆர்எஸ் அப்படின்னு ஒரு நடிகர் இருந்தார். நல்ல அருமையான கேரக்டர் ஆர்டிஸ்ட். ஏஆர்எஸ்னால் அவர் ஃபுல் பேர் ஏஆர் சீனிவாசன். அப்படி நான் பேர் ஒர்க் பண்ண சில படங்கள்லாம் கூட அவர் நடிச்சிருக்கார். அந்த ஏஆர் சீனிவாசன்கிட்ட இவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. வீராசாமி அவருடைய மகன் பிகாம் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கார். பிகாம் படிச்சிருக்கக்கூடிய என் மகனுக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சீனிவாசன் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தான் அரசாங்க அதிகாரிகள்லேருந்து நிறைய பேர் பழக்கம் இருக்குல்ல, பழக்கம் இருக்கிறதுனால என் பையனுக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியுமான்ற மாதிரி ஏதாவது கேட்டிருக்காரு. அப்போ நீங்கள் அந்த பையனுடைய டீட்டெயில்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வாங்க, நான் ஒரு படம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பேன். சிவாஜி நடிக்கிற படம் தான், எனக்கு அதில் கேரக்டர் இருக்குது, நான் நடிச்சிட்டு இருப்பேன், நேராக நீங்கள் அந்த இடத்துக்கு ஸ்டுடியோவுக்கு வந்துருக்கன்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு ஏஆர்எஸ். அதை வச்சுட்டு அவர் மகனுடைய இந்த சான்றிதழ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துகிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. போகும்போது அங்கே சிவாஜி சார் உட்காந்துருக்காரு. இவரை பார்த்த உடனே ரொம்ப நாளைக்கு பிறகு அவங்க பார்க்குறாங்க. அப்படிங்களேன், வாடா கண்மணி, இவ்வளோ நாட்களுக்கு பிறகு நீ படப்பிடிப்புக்கு வர, என்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் கழிச்சு அண்ணன் ஞாபகம் இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தான் உனக்கு வந்துச்சாடா. அப்போ இவர் ஏகே வீராசாமி அவருடைய ஸ்டைலில் சொன்னார், நான் உங்களை பார்க்குறதுக்கு வரல, நான் இந்த இவர் சீனிவாசன் இருக்கார்ல அவரை பார்க்குறதுக்காக வந்தேன். ஏன், என்ன விஷயமா வந்தேன்? இல்லை, என் பையன் பிகாம் படிச்சிருக்கான், வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், அவர்கிட்ட சொன்னேன், சரி அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துட்டீங்க வான்னு சொல்லி சொன்னார். அதை எடுத்துகிட்டு வந்தானே. ஏன், அவன் சீனிவாசன்கிட்ட தான் நீ வேலை கேட்பையா? என்கிட்டலாம் கேட்கக்கூடாதா? நான் உன் பையனுக்கு வேலை வாங்கி தர மாட்டேனா அப்படின்ற மாதிரிலாம் சிவாஜி சார் சொன்னேன். அப்போ சிவாஜி சார் ஜனதாதள் கட்சியினுடைய தலைவராக இருந்தார் தமிழ்நாட்டில். ஆக்சுவலாக நான் வேலை வாங்கி தர மாட்டேனா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, சிவாஜி சார் அந்த அவர் வீராசாமியோட மகனுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமான ஒரு மேட்டர் இருக்குல்ல. இமீடியட்டாக அதாவது ஏஆர் சீனிவாசன்ட்ட போக வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடுச்சு. சிவாஜியை இமீடியட்டாக ஒரு வாரத்துக்குள்ளே வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அது என்ன வேலைன்றது கேட்டால் ஞாபகம் இல்லை. ஆனால் அவர் சொன்னார், நான் வேலை வாங்கி தர மாட்டேனாடா, என் நண்பனுடைய மகனுக்கு
சீனிவாசன் தான் அவன் தான் வாங்கி கொடுப்பானா அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிவிட்டு அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாம் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வாரத்தில் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு. அது ரொம்ப பெருமையாக சொன்னார். அவர் அந்த வேலை வாங்கி கொடுத்த பிறகு அது அவருக்கு நன்றி தெரிவிக்கணுன்றக்காக, தேங்க்ஸ் சொல்லணுன்றக்காக ஒரு நாள் சிவாஜி சார் வீட்டுக்கு ஏகே வீராசாமி போயிருக்காரு. அப்போ சிவாஜி சார் வீட்டில் இருந்திருக்காரு. அப்போ வீராசாமி அங்கே போன உடனே தன்னுடைய மனைவி கமலாமாட்ட வந்து சிவாஜி சார் அறிமுகப்படுத்தியிருக்காரு. கமலா, இவன் என்னுடைய அருமை கண்மணி வீராசாமி. நாடகங்களில் நடிக்கும்போது நான் நடித்த அதே நாடக குழுவில் என் கூட சேர்ந்து நடிச்சுக்கிட்டு இருந்தவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்திட்டு, அதுக்கு பிறகு எதில் வந்த நீ அப்படின்னு அவர் வீராசாமி அவர் சரியாக சொன்னார். எதுங்க வர முடியும், நான் என்ன காராக வச்சுருக்கேன், என்ன பணக்காரனா, கோடீஸ்வரனா நான் என்ன காரில் வர்றதுக்கு? என் பையன் ஸ்கூட்டரில் வந்து இறக்கி விட்டு போனான், அவனுக்கு வேலை தான் நீங்கள் தானே வாங்கி கொடுத்து அப்படின்னு அது வந்து அது நன்றி சொல்லலான்றக்காக வந்தேன் அப்படின்ட்டு கேட்டாங்க. என் பையன் வந்து இறக்கி விட்டு போனான்ற மாதிரி. அப்போ சொல்லியிருக்காரு, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வீராசாமியை காரில் உட்கார வச்சு சிவாஜி சார் கூப்பிட்டு போகிறார். எங்கே அப்படின்னா சிவாஜி ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ், பெசன்ட் ரோடு, ராயப்பேட்டா. அங்கே போனால் அங்கே ராம்குமார், சிவாஜி சார் மகன் ராம்குமார் இருக்கார். ராம்குமார்கிட்ட போய் சிவாஜி சார் சொல்கிறாரு, ராம்குமார், இவன் என்னுடைய அருமை கண்மணி வீராசாமி, என்னுடைய நெருங்கிய நண்பன், என்னுடைய பால்யகால சிநேகிதான். நாங்கள் சின்ன பசங்களாக இருக்கும்போதே நாடகங்கள் நடிக்கும்போது என் கூட நடித்தவன் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால் நம்ம கம்பெனி உருவாக்கக்கூடிய படங்கள் எல்லா படங்கள்லையும் இவனை வந்து படத்தில் வந்து நல்ல கேரக்டர் கொடுத்து வாய்ப்புகள் தொடர்ந்து கொடுக்கணும். என்னுடைய நண்பனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை அது அப்படின்ற மாதிரி சிவாஜி சார் வந்து சொல்லியிருக்காரு. இதை வீராசாமி ரொம்ப பெருமையாக சொன்னார். அதாவது ஒரு வார்த்தை நான் என் பையன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனால் அது ஒரு பெரிய இது இல்லை சார். என்னை காரில் உட்கார வச்சு சிவாஜி ஃபிலிம்ஸ் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு போனார் சார். கூப்பிட்டு போய் ராம்குமார்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு சொன்னாருங்க. தொடர்ந்து வந்து என் ஃப்ரெண்டுக்கு நம்ம கம்பெனியில் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னார். உண்மையாகவே வீராசாமி அதை சொல்லும்போது வீராசாமியோட கண்கள் வந்து அப்படியே கண்கள் பணித்தன அப்படின்னு சொல்லி பணித்ததுன்னு சொல்லிட்டு கதைகள் எழுதுவாங்கல்ல, அந்த மாதிரி அப்படியே கண்கள் கசிஞ்சிருச்சு நன்றி பெருக்கு. அதனால் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை வந்து சிவாஜி சார் வந்து அந்த மகளுக்கு வேலை வாங்கி கொடுத்தது, அது பிறகு ராம்குமார்கிட்ட வந்து அறிமுகப்படுத்தி தொடர்ந்து சிவாஜி ஃபிலிம்ஸ் படங்களில் வந்து அவருக்கு வந்து கேரக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் சொன்னது. அது சிவாஜி சார் படத்தில் சொன்னது மாதிரி அதுக்கு பின்னாடி சிவாஜி ஃபிலிம்ஸ் படத்தில் படங்கள் நடித்தாரா, வாய்ப்புகள் கிடைச்சதா, வாய்ப்புகள் கொடுத்தாங்களான்றது நமக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அருமையான காரியத்தை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஏகே வீராசாமிக்காக செய்தார் அப்படின்றது இல்லையா, அது ஏகே வீராசாமியே என்கிட்ட சொன்னதுனால இன்றைக்கி வந்து நடிகர் திலகம் சிவாஜி சார் வந்து உயிரோடு இல்லை, நம்ம வந்து விடைபெற்று போயிட்டார். ஏகே வீராசாமியும் இன்று உயிருடன் இல்லை, அவரும் இந்த உலகத்தை விட்டு நீங்கி விட்டார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஏகே வீராசாமி சொன்ன இந்த அருமையான இந்த இரு சம்பவங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அப்படின்றத உணர்ந்ததால் இங்கு நான் இதை பதிவு செய்கிறேன்.